சிவபெருமானி பொறிவாயில் ஐந்தவித்தான்னு சொல்லாமா? அவன் என்ன பொறிவாயில் ஐந்து ஓட விட்டவனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கலாய்ப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவனுடைய பொறிவாயில ஐந்தவித்தான் அப்படின்னு சொல்லி, ஆன்மாவினுடைய ஐந்தவித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லைங்க, அவனுடைய பொறிவாயில ஐந்தவித்தான் தான், அது ஒன்றும் தப்பே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு 3 வடிவம் உண்டு. யோக வடிவம் உண்டு, போக வடிவம் உண்டு, வேக வடிவம் உண்டு. தீயவற்றை காணுகிற பொழுது கோபம் கொள்ளுகிறான், அவர்களை அழிப்பதற்கு சங்கார தொழிலை மேற்கொள்ளுகிறான், போர் தொழிலை மேற்கொள்ளுகிறான். அங்க அவன் எதையும் அடக்கிறது இல்லை, கோபம் கொள்ளுகிறான், ஆயுத பிரயோகம் பண்ணுகிறான், ஏதோ நடக்குது. அல்லது தனது அம்சமாக ஒருவரை உற்பத்தி பண்ணி அவனை போய் கொன்று விட்டு வா, சிரத்தை கொய்து கொண்டு வா, தலையை கிள்ளி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அது ஒரு நிலை. உமையம்மையோடு கூடியிருக்கிறான், கங்கையை தரையில தரித்திருக்கிறான். கங்காதரன் என்றும், உமாசகிதன் என்றும், ரிஷபாரோடன் என்றும், சோமாஸ்கந்தன் என்றும் சொல்லுகிறான். அப்பெல்லாம் மனைவியிடத்து செல்லுகிற அன்பு, மகனிடத்து செல்லுகிற அன்பு, இதெல்லாம் அவர்கிட்ட நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரே தட்சிணாமூர்த்தியா இருக்கிறார். அங்க எல்லாம் அடங்கிய நிலை, மோன முத்திரையில் இருக்கிறார். அதனால அவனை பொறிவாயில் ஐந்தவித்தான். அந்த நிலையை வைத்து தான் சொல்றான். அவன் தான் ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்யறான், உபதேச மூர்த்தி. ஞானத்தின் அடையாளமாக இருக்கிற மூர்த்தி வேற, உபதேச மூர்த்தி வேற. ரெண்டுமே ஞானமூர்த்தி தான். பிட்சாடன மூர்த்தி ஞானமூர்த்தி, ஆனா பிட்சாடன மூர்த்தி உபதேச மூர்த்தி இல்லை. இது உபதேச மூர்த்தி. உபதேசம் கூட சொல்லாக உபதேசிக்கிற ஒரு நிலை ஒன்று உண்டு, இருந்து காட்டி உபதேசிக்கிற நிலை ஒன்று உண்டு. அந்த 2 நிலையும் இங்க இருக்கு. அதனால அவன் சொன்ன ஒழுக்க நெறிக்கு பொய்தீர் ஒழுக்க நெறி அப்படின்ட்டு. பொய் என்பது அசத்து என்ற சொல்லால் சொல்லப்படுகின்ற பாசங்களை, தீர்தல் என்பதுக்கு நீங்குதல் அர்த்தம். தீர்தலும் தீர்த்தலும் விடப்பொருட்டாகும், தொல்காப்பிய சூத்திரம். விடுதல், நீங்குதல் என்னும் பொருளை வர்றது, அதற்கேற்ற ஒழுக்க நெறி. அப்ப பொய்யிலிருந்து விடுபடுவதற்குரிய ஒழுக்க நெறி. பொய்யிலிருந்து விடுபட்டா எதை அறிவான்? மெய்யை அறிவான். அதுதான் சைவ சித்தாந்தம். அதனாலதான் சைவ சித்தாந்தத்துக்கு மெய்கண்ட சாஸ்திரம் அப்படின்னு. மெய்கண்ட சாஸ்திரம்னா பொய்யை பொய்யென்று கண்டு கழித்ததனால் உணர்ந்த மெய். பொய் காட்டி பொய்யகற்றி போதாந்த மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன், பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன், பொய்காட்டி பொய்யகற்றி போதாந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். இந்த எல்லா தொடரையும் கொண்டு போய் இந்த பொய்தீர் ஒழுக்க நெறி அதில் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா இருக்குங்க. அப்போ திருவள்ளுவர் காலத்தில் அவர் போதித்த நெறி சைவ சித்தாந்த நெறி. சைவ சித்தாந்த நெறி அந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்த நெறியிலே நிற்றவர்கள் இறந்து பிறந்து உழலுகின்ற வாழ்க்கையில செல்லாம திருவடியிலே சென்று மீண்டு வாராம அங்கே நெடிது நிற்பார்கள். அதான் நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்றார். அந்த பொறி அடக்கம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒத்து சென்று பெருமான் கூறிய ஒழுக்க நெறியோடு ஒத்து நடக்க வேண்டும். அதுக்கு மாறி நடந்தா பிறப்பு இறப்பு வரும். ஒத்து நடந்தா திருவடி இன்பம் கிடைக்கும். அப்புறம் அதே ஒத்து என்பதுக்கு இன்னொரு அர்த்தம். அவ்வாறு முன்னே சென்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு ஒத்து செல்லுதல் வேண்டும். அதான் பழ அடியார் கூட்டம். அப்போ ஒழுக்க நெறியோடு ஒத்து செல்லுதல், அதிலேயே அடியாரோடு ஒத்து செல்லுதல் அடங்கிடும். இருந்தாலும் நாம் எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு தனியா அப்படி இருக்கக்கூடாது, அடியார்களோடு கூடி இருக்கணும். அப்படி அடியார்களோடு ஒத்து சென்று, அப்படி ஒத்து சென்றால் திருவருள் கூடலாம். இதுதான் முன்னாலே அவர் கேட்டார், பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன். அந்த ஒத்து சென்று தன் திருவருள் கூடின உபாயம், உபாயம்னா வழி நெறி அப்படின்னு அர்த்தம். உபாயம் அது அறியாமே. அதனால என்னாச்சு, செத்து போய் அருநரைகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேன். அப்ப நான் இந்த உடம்பை எடுத்தேன். இந்த உடம்பு பாருங்க மத்திய நிலையில் இருக்குங்க. இந்த பக்கம் நரகம், இந்த பக்கம் சொர்க்கம், அதுக்கு அடுத்தாப்புல திருவடி. இந்த உடம்பு தான்
நரகத்துக்கு போவதுக்கும் காரணம், இந்த உடம்புல இருந்து நாம் என்ன செய்கிறோமோ அது நரகத்துக்கு போவதுக்கும் காரணமாக இருக்கலாம், சொர்க்கத்துக்கு போவதுக்கு காரணமாக இருக்கலாம், திருவடி அடைவதற்கும் காரணமாக இருக்கலாம். பாவம் செய்தால் நரகத்துக்கு போகும், பசு புண்ணியம் செய்தால் சொர்க்கத்துக்கு போகும், சிவபுண்ணியம் செய்தால் திருவடிக்கு போகும். எல்லாத்துக்கும் இந்த உடம்பு தான் காரணம். அப்போ இந்த உடம்பு மூன்றுக்கும் காரணம். இந்த மூன்றுல மிக மிக வேண்டாதது நரகத்துக்கு காரணமாகிய பாவம். ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் வேண்டாதது தான் அப்படின்னு விளக்க வேண்டியது சொர்க்கத்துக்கு ஏதுவாகிய புண்ணியம், பசு புண்ணியம். நிச்சயமா வேண்டியது என்று உடம்படக்கூடியது திருவடி அடைவதற்கு ஏதுவாகிய சிவபுண்ணியம். இந்த வழி எனக்கு தெரியலையே, அப்ப நான் பைத்தியக்காரன் தானே. அப்ப உலகத்தவர் மாணிக்க வாசகரை பித்தன் என்று சொல்லுவது அவங்க போக்கில் வேற ஒரு காரணத்துல. ஆனா இவர் அதை ஏற்றுக்கொண்டு ஆமா நான் பைத்தியக்காரன் தான், ஏனென்றால் திருவடி அடைகின்ற நெறி தெரியாம நரகத்துக்கு போகின்ற வழி அல்லவா நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அது பைத்தியக்காரத்தனம் தான். அப்படி இருக்கின்ற என்னை அவன் ஆண்டு கொண்டான். அதை சொல்றார். வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை என்பதை நாம் என்ன பண்ணோம், ஒருப்படுகின்றேன். அப்படி ஒருப்படுகின்றவனாகிய என்னை அதை முற்றாக ஆக்கி அப்புறம் திரும்பவும் அதை வினையாளனையும் பெயரா பண்ணணும். ஒருப்படுகின்றேன் வினை சொல்லுங்க, நிகழ்கால வினைச்சொல், தன்மை ஒருமை வினைச்சொல், ஏன் ஈறு. அதுக்கு ஐ சேர்த்துட்டீங்கன்னா அந்த வினைச்சொல்லை பெயர் சொல்லாயிடும். அவர் வினைச்சொல் பெயர் சொல்லானா அதுக்கு வினையாளனையும் பெயர். அப்ப அந்த வினையாளனையும் பெயரா ஒருப்படுகின்றேனை என்பதை முதல்ல முற்றாக அறுத்து ஒருப்படுகின்றேன் என்று அர்த்தம் பண்ணி, அதனாலே என்னை பித்தன் என்று உலகவர் சொல்லுகிறார்கள் என்று அர்த்தம் பண்ணிட்டு, அங்கனம் ஒருப்படுகின்ற எண்ணெய், அங்கனம் ஒருப்பட்டதனால் பித்தன் என்று உலகத்தவர் சொல்லுகின்ற எண்ணெய், அந்த ஐகாரத்தை அப்படி கொண்டு வந்து அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப இந்த மாதிரி அர்த்தம் பண்ண வேணும்னா அந்த சொல்நிலை தெரிஞ்சிருக்கும். அப்ப வினைச்சொல்னா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, வினையாளனையும் பெயராக இருக்கிறத வினைச்சொல்லாக அறுத்து ஒரு தடவை அர்த்தம் பண்ணி அப்புறம் வினையாளனையும் பெயர் சொல்லாக மாற்றி எப்படி அர்த்தம் பண்றது, இதெல்லாம் பண்ணி அர்த்தம் பண்ணாதானுங்க அந்த பாட்டில் இருக்கிற சுவை வழங்கும். அது இல்லாமட்டா பாட்டில் இருக்கிற கருத்து வழங்கும். பாட்டில் இருக்கிற கருத்து மட்டும் போதும்னா அதோட வச்சுக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஒருப்படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இப்போ ஒத்து போதல்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்களா. அடியரில் கூட்டுதல், அடியரோடு ஒத்து உரைதல், இதுதானுங்க ஒத்து போதல். அது தெரியல, அது தெரியாம நான் கிடந்தேன். அவன் என்ன பண்ணான், என்னை அடிமையாக ஆட்கொண்டு திருவடி அடியார் கூட்டத்தோடு சேர்த்து, இதுதான்பா நீ இருக்க வேண்டிய இடம், இவங்களோடு இருந்தா நீ திருவடி அடையலாம் அப்படின்னு சொல்லி செய்தான். அது ஒரு பெரிய விஷயம். உலகத்துல எங்கேயுமே நடக்கல, யாருக்குமே நடக்கல, எனக்கு ஒருத்தனுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரவுவார் அவர் பாடுகின்ற அணைகிலேன். நாம பரவணும் பெருமானை. பரவுதல்னா முன் நின்று புகழ்தல் அர்த்தம். பரவுதல் வேற, புகழ்தல் வேற, ரெண்டும் புகழ்ச்சி தான். ஆனா முன்னின்று பரவுதல் வேறு, பறக்கையாய் பரவுதல் வேறு. நம்ம திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பாடல்கள் பெருமானை முன்னிலைப்படுத்தி பாடுவதாக இருக்கும். சில பாடல்கள் பெருமானை பறக்கையில் வைத்து பாடுவதாக இருக்கும். ரெண்டும் பெருமானுடைய புகழ்ச்சி தான். ஆனா முன்னிலைப்படுத்தி பாடப்படுகின்ற பாடல்களுக்கெல்லாம் பரவுதல் அப்படின்னு சொல்லி, பறக்கையில் இருக்கிற பாடல்களுக்கெல்லாம் பொதுவாக பாடுதல். அதனால பாடுதல், பரவுதல், பணிதலோ இளமே. நம்மகிட்ட 3 விஷயம் இருக்கணும். பாடுதல் இருக்கணும், பரவுதல் இருக்கணும், பணிதல் இருக்கணும். 3மே என்னிடத்தில் இல்லையே. 16ஆம் திருமுறை. அது மாதிரி பரவுவார், நாம பரவாட்டா பரவாயில்ல, தேவாரம் நாம ஓதாவிட்டா பரவாயில்ல, திருவாசகம் நாம ஓதாவிட்டா பரவாயில்ல. அங்கங்க முற்றோதல் நடக்குது இல்லை, அங்கே போய் பக்கத்துலேயாவது உட்காந்துட்டு இருக்கலாம். இல்லை, நாம ஓத வேண்டாம், ஓதுற இடத்துல போய் பக்கத்துலேயாவது உட்காந்துக்கலாம். அது கூட நான் செய்யலையே. பரவுவார் அவர் பாடுன்னா பக்கம்னு அர்த்தம். பரவுவார் அவர் பாடு என்ற சொல்லுக்கு பெருமை என்பது ஒரு பொருள் உண்டு, பக்கம் என்று ஒரு பொருள் உண்டு. பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிலேன், பன்மலர் பறித்து ஏத்தேன். இந்த ரெண்டும் பெருமானை அடைவதற்கு வழி. அதை நான் செய்யல. இவர் என்ன செய்தேங்கிறத அடுத்த வரையில் சொல்றார். குறவுவார் குழலார் திறத்தேன் என்று குடிகொடுகின்றேனே. குறவு ஒரு மலர், அந்த மலரணிந்த கூந்தலை உடையவர்கள், அவர்களுடைய வழியிலே நான் போய்கொண்டிருக்கிறேன்.
அதனாலே நான் கெட்டு போனேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பமே கெட்டுது. அதனால குடிகெடுகின்றேனை இரவு நின்று எரி ஆடிய எம் இறை எரிசடை மிளிர்கின்ற அரவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான். அரவன் இடையனம் போட்டிருக்கு, பாம்பினை அணிந்தவன் அர்த்தம். அல்லது வல்லினம் வர வேண்டிய இடத்துல எதுகை காரணமாக இடையனம் வந்ததுன்னு அர்த்தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சொல்லின நிலை அரவன். அரவன்னா அறத்தின் சொரூபமாக இருப்பவன், அறத்தின் வழியிலே அடையப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். பெருமானுக்கு அரவன் அப்படின்னு. அரவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான். எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே. திருவைந்தெழுத்தின் பெருமையை சொல்றார். திருவைந்தெழுத்தை என்ன பண்ணணுங்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். திருவைந்தெழுத்தை எண்ணிலேன். ஆமா, எண்ணிலேன் என்ற சொல்லுக்கு நினைத்திலேன் ஒரு பொருள். இன்னொரு பொருள், இத்துணை தரம் கணிக்க என்று ஒரு விதி உண்டு, அத்தனை தரம் கணிக்கவில்லை. ஆமா, கணித்தல் கணித்தல் வேறு, நினைத்தல் வேறு, தியானித்தல் வேறு. கணித்தல் கணக்கிட்டு பண்றது, 108 தரம், 10 தரம். அனுஷ்டானம் பண்ணும்போது மத்தியிலே சிவமூல மந்திரம் சொல்லுவோம், அங்கெல்லாம் 10 தரம் சொன்னா போதும்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஜெபம் பண்ற பொழுது 108 தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கணக்கு ஒன்று உண்டு, இன்னும் சமயத்தில் இத்தனை தரம் ஜெபம் சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்கு கணித்தல் பேர். 9ஆம் சூத்திரத்தில் விதி எண்ணும் அஞ்செழுத்து, அங்க கணித்தல் தான் சொல்லப்படும், கணிக்கப்படும் அப்படின்னு ஒரு எழுதும். அப்ப திருநாம அஞ்செழுத்து, திருநாமமும் அதுதான், அஞ்செழுத்தும் அதுதான். திருநாமம் என்பது அவனுக்கு பெயர். அங்க பெயராக நிற்கிற பொழுது தனித்தனி எழுத்தாக அர்த்தம் பண்றதில்லை. நமசிவேய, நமசிவேய என்னும் பெயரை உடையவனே அப்படின்னு அர்த்தம். அது அவனுக்கு பெயர். அப்ப நாமம், அந்த நாமமே மந்திரமாக வருகிறது. மந்திரமாக வருகிற பொழுது தனித்தனி ஒவ்வொரு எழுத்தாக நின்று ஒவ்வொரு எழுத்து ஒரு பொருளை உடைய சொல்லாக மாறுகிறது. பொருளை உடைய சொல்லாக மாறுகிற பொழுது இது கடைசியில அது ஒரு மந்திரமாக மாறுகிறது. அப்போ உங்களுக்கு வண்ணம், பதம், மந்திரம் என்ற மூன்றுமே அதுக்குள்ளால் இருக்குது அப்படின்னு ஞாபகம் கொள்ளும். தனித்தனி எழுத்தா ந ம சி வ ய என்று சொன்னா எழுத்து. நா என்பது திரோதானம், அது மாய கர்மங்களை அகப்படுத்தி கொண்டிருக்கிறது. மா என்பது ஆணவம், சி என்பது சிவம், வா என்பது திருவருள் சக்தி, யா என்பது ஆன்மா. அர்த்தம் பண்ணிட்டீங்கன்னா அது சொல்லு. இப்ப எழுத்தாக இருந்தது என்னாச்சு, பதமாக ஆயிட்டது. பதமாக இருந்த பின்னர் அது மந்திரமாக மாறுகிறது. நமக்கு சப்த பிரபஞ்சம் என்று சொல்லுகின்ற வாக்கு என்பது வண்ணம், பதம், மந்திரம் என்ற மூன்றாகத்தான் இருக்கிறது. மந்திரமா இருந்தா என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணணும். யகரமாகிய நாம் வகரத்தின் உதவியால் நகர மகரங்களின் நீங்கி சிகரத்தை அடைவேன். இதுதான் 5 எழுத்து நிற்கிற பொழுது கருத்து. இதுவே 3 எழுத்தாக உபதேசம் பண்றோம். முத்தி பஞ்சாக்கரம், முத்தி பஞ்சாக்கரம் பொழுது சிவைய, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்றீங்க, நகர மகரங்களின் நீங்கிய யகரமாகிய நான் வகரத்தின் உதவியினால் சிகரத்தை, வகரத்தின் உதவியினால் சிகரத்தை என்னுடைய அறிவினுள்ளே காண்பேன். அங்க முத்தி பஞ்சாக்கரத்தில் அதுதான். ஏன்னா அந்த முத்தி பஞ்சாக்கரம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்தி பஞ்சாக்கரத்தினுடைய பொருள் என்ன என்பது அந்த சூத்திரத்தின் முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பாட்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடன் உள்ளத்தே நாடி, உள்ளத்தே ஆன்மாவின் கண்ணே நாடி நாடுக. எப்படி பரம்பரனை நாடுக, பதிஞானத்தால் நாடுக. அப்ப அங்க அர்த்தம் என்ன, பாசஞான பசுஞானங்களால் பார்க்கப்பட மாட்டாதவன் என்ற அந்த பாசங்களை நீங்கினேன்.
நீங்கின நான் அடுத்தாப்புல செய்ய வேண்டியது என்ன? பதிஞானத்தாலே பரம்பரனை என் உள்ளத்திலே காணுகிறேன். இதான் சிவய சிவய சிவய. இந்த சிவய 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 என்பதை நாம் சதா ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது, நான் சிவயங்கிற மந்திரம் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னா என்ன நடக்குமோ அதை தான் எதிர்பார்க்கணுமே தவிர நீங்க நடக்காது நடக்கக்கூடாது எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் என்னன்னு கேட்டா, உங்க ஆன்ம அறிவிலே சிவத்தின் ஒளி விளங்குதல். ஆன்ம அறிவிலே சிவத்தின் ஒளி விளங்க வேண்டும் என்பதுக்கு தான் அந்த மந்திரத்தை ஜபம் பண்றோமே தவிர அது வேணும் இது வேணுங்கிறதுக்காக ஜபம் பண்றது இல்லை. ஏன்னா அந்த மந்திரத்தின் பொருள் அதுதான் கொடுத்திருக்குது. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. அதுக்காக தான் விதி எண்ணும் மஞ்செடுத்து. அந்த விதி என்பது முன்னால சொன்னதுதான் குறிக்கிறது. வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. திருவைந்தெழுத்துல ஓதுமுறை நிற்குமுறை. ஓதுமுறை எது, நிற்குமுறை என்பதுக்கு ஆளாளுக்கு ஒரு மாதிரி சொல்ல. தண்டபாணி தேசிகர் உட்பட, தண்டபாணி தேசிகரே தப்பா தான் விளக்கம் எழுதிட்டார். எல்லாம் தண்டபாணி தேசிகர்னா ரொம்ப பெரியவர்கிட்ட சந்தேகம் இல்லை. நிறைய படிச்சிருக்கிறார், சம்ஸ்கிருதம்லாம் படிச்சிருக்கிறார். அழகான இடத்துல அருமையாக கோட்டை விட்டுருவார். அது என்ன நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, இவ்வளவு பெரியவர் இப்படி எழுதிட்டாரு. ரொம்ப சாதாரணமாக. அதனால எண்ணிலேன் அது கொடுக்குறார் பாருங்க. எண்ணிலேன் திருநாம ஐந்தெழுத்தை எண்ணிலேன். திருநாமத்தை எண்ணிலேன், ஐந்தெழுத்தை எண்ணிலேன். தனிச்சா திருநாமமாகி 5 எழுத்து எண்ணிலேன்னு இந்த இடத்துல. நீங்க வேற இடத்துல திருநாமமாகி 5 எழுத்து பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நாமம் நமசிவாய அப்படின்னு வருது. அங்க நமசிவாய என்பது ஒரு சொல், ஒரு பெயர் சொல், ஒரு பொருளை குறிக்கிற பெயர் சொல். சிவபெருமானை குறிக்கின்ற ஒரு பெயர் சொல் நமசிவாய அப்படிங்கிறது. அவனுக்கு பேரு. அப்ப நாமம் அதுவே மந்திரமாக வருகிற பொழுது திருவைந்தெழுத்து, அது மூல மந்திரம். பதியங்களே உங்களுக்கு பஞ்சாக்கர திருப்பதிகள் ஒன்று பாடுவாங்க, நமசிவாய திருப்பதி ஒன்று பாடுவாங்க. அதனால திருநாமத்தையும் திருவைந்தெழுத்தையும் எண்ணிலேன். எண்ணிலேன் என்பதுக்கு 2 பொருள். திருநாமத்தை நினைக்கின்றேன், திருவைந்தெழுத்தை கணிக்கின்றேன். அப்ப எண்ணுதல் என்பதுக்கு 2 பொருள் வைத்துள்ளது. திருநாம ஐந்தெழுத்து, திருநாமமும் திருவைந்தெழுத்தும் 2க்கு தகுந்தாப்புல எண்ணிலேன் என்பதுக்கு அர்த்தம் பண்ற பொழுது, எண்ணுதல் என்பது நினைத்தல் அல்லது தியானித்தல், 2வது கணித்தல். திருவைந்தெழுத்து கணித்தல், திருநாமம் எண்ணுதல். எண்ணிலேன் திருநாம 5 எழுத்தும். இதுக்கு காரணம் என்ன? என் ஏழமை, என் அறியாமை. அறியாமைனா என்ன? என்னை அறியாமை, திருவைந்தெழுத்தின் பொருளை அறியாமை. என்னை இன்னார் என்றறிந்து திருவைந்தெழுத்தின் பொருள் இன்னது என்று அறிந்தால் நான் கணித்திருப்பேன். நான் திருவைந்தெழுத்தின் பொருளை நான் அறியவில்லை. அதனால உங்களுக்கு 5 எழுத்தருள் நிலை இதுல இருக்கும். திருவருட்பயன்ல சிவபிரகாசத்துல உண்மை பகுதியில் இது ஒரு தலைப்பில் பேசப்படும், புனிதன் நாமம் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் இந்த நாமத்துல எத்தனை எழுத்து இருக்குது, அதுக்கு என்ன பொருள்ங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. அதை அறிந்தவன் தான் அதை ஜெபிப்பான், அதை தியானிப்பான். அதை அறியாதவன். அப்போ என் ஏழமை, அதனாலே ஏழமை என்பதுக்கு அறியாமை. அறியாமைனா எதனை அப்படின்னா என்னை அறியாமை, திருவைந்தெழுத்தின் பொருளை அறியாமை. என்னையும் அறியல, திருவைந்தெழுத்தின் பொருளை அறியல, ஆகினால் நான் எண்ணலை. எண்ணிலேன் திருநாம 5 எழுத்தும் என் ஏழமை அதனாலே. சரி போட்டோம், அறியவில்லையேப்பா, அறிந்தவர்களிடத்துல போய் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இல்லை, அங்க எனக்கு போறதுக்கே பிடிக்கிறது இல்லைங்க. நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு. பார்த்துக்கொள்ளுங்க, அவங்க கலைஞானிகள். சாஸ்திரத்துல இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏங்க நீங்க ஜபம் பண்ணிட்டீங்களா, உங்க அறிவுல விளங்கி இருக்குதா? அது இல்லை, சாஸ்திரத்தில் இப்படி சொல்லி இருக்குது. இது அபரஞானம். கலைஞானம் அபரஞானம். அது அனுபவத்துக்கு வந்துதானா அது பரஞானம். கலைஞானத்திலே நிற்கிறவங்க நிறைய பேர். நாமெல்லாம் அதில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் நமக்கு அனுபவம் கிடையாது. நம்ம தினம் தெரிந்தெடுத்து ஜபம் பண்றோம். ஆனால் 5 எழுத்தாக தான் ஜபம் பண்ணுறோம். முத்தி பஞ்சாக்கிரமா ஜபம் பண்ணுறது நமக்கு விசேட தீஸ்வரன் தான் நடந்திருக்குது, அதான் பண்ணுறோம். அதுலேயும் எந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் உண்மையில் அனுபவம் என்னன்னா இங்கே அது தோன்றணும். அது தோன்றுவதுங்கிறது சாமானியமானது இல்லைங்க. குரு உபதேசம் பண்ணுற பொழுது அது தோன்ற செய்ய வேண்டும். குரு எப்போ உபதேசம் பண்ணுறாரோ
அப்பொழுது அந்த அனுபவம் அந்த ஒரு கண நேரம் ஆன்மாவிடத்தில் விளங்கணும். உமாபதி சிவத்துக்கு அவருடைய ஆசிரியர் மறைஞான சம்பந்தர் உபதேசம் பண்ண பொழுது அது அனுபவிச்சிருக்கிறார். அந்த அனுபவத்தை தான் நெஞ்சு விடுத்துவதில் பாடியிருக்கார். சென்று விளக்கை எழ தூண்டி அப்படின்னு சொல்லி அது ஒரு அனுபவம் அவர் ஒரு படம் மாதிரி காட்டியிருக்கிறாருங்க. நமக்கு உள்ளே பெருவிளக்கின் பேரொழியாய் உள்ளே பிரசம் மருவம் வகையான் மதி அப்படின்னு சொல்லி பாடுறார். ரொம்ப அருமையான இடம். மனசில் கூட நிற்க மாட்டேங்குது. மனப்பாடம் பண்ணான்னு பார்த்தா மனசில் கூட நிற்க மாட்டேங்குது. அப்படி ஒரு நிலைமை. அப்படி நமக்கு தீட்சை பண்ணுகிற காலத்தில் உபதேசம் பண்ணுகிற காலத்தில் அந்த உணர்வு அந்த அனுபவம் நமக்கு வர்ற மாதிரி கொஞ்சமாவது ஆசிரியர் காட்டி கொடுத்தாங்களான்னா நாம் தினம் ஜபம் பண்ணுற பொழுது அந்த அனுபவம் நமக்கு வரும். அவங்களே ஒன்றும் காட்டி கொடுக்காத பொழுது அவங்க வெறும் வார்த்தை மாத்திரமாக உபதேசம் பண்ணிக்கிற பொழுது நமக்கு என்ன வரும்? வெறும் வார்த்தை தான் வரும். என்னமோ இந்த நூல்கள்லாம் படித்தா அந்த வார்த்தைக்கு அர்த்தமாவது பண்ணிக்க முடியுது. அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு. அது ஏன்பா இதுக்கு தான் அறியாமையினாலேன்னு சொன்னேன். கலைஞானிகள் நண்டலுக்கு என்ன கேடு? உங்கள் ஊரில் தான் நிறைய பேர் இருக்காங்களே, போய் கூட வேண்டியதாண்டா. நல்வினை அது இல்லை எனக்கு. நல்வினை நயவாதி. நல்வினை இருந்தா அதில் ஒரு நயப்பு எனக்கு கொடுத்துருக்கோம். அது இல்லை. தீவினை தான் இருக்கிறேன். அதனால் அதில் எனக்கு நயப்பு இல்லை. அதனால் அங்கேயும் இல்லை. அதனால் பின்ன என்னதான் பண்ணுறேனே? மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன். இதுதான் நான் செய்கிறது. இந்த பூமியில் பிறந்தேன், திரும்பவும் மண்ணாக போகிறேன், திரும்பவும் பிறப்பேன். இந்த உடம்புல தோல தேகத்தில் பெரும்பகுதி பிருத்திவி சம்பந்தம். தோல தேகத்திலிருந்து எல்லாம் தாத்விகம் தான் இருக்குது. பிருத்திவி சம்பந்தமான தாத்விகம் 5, அப்பு சம்பந்தமான தாத்விகம் 5, தேய் சம்பந்தமான தாத்விகம் 5, வாயு சம்பந்தமான தாத்விகம் 10, ஆகாயம் சம்பந்தமான தாத்விகம் 10, 10, 20, 15. இவ்வளவும் போத சம்பந்தம். இவ்வளவும் போத சம்பந்தம். எல்லாம் சேர்ந்து போதம். பிருத்திவி மட்டும் போதம் இல்லை. அப்போ இத்தகைய உடம்பை எடுத்து தான் நான் பிறக்கிறேன். திரும்பவும் இது அப்படியே ஆகுது. போதங்களாக மாறிப்போம். மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே. அதுக்கு தான் நான் ரொம்ப முயற்சி பண்ணி ஒருமுகமாக வேலை செய்து கொண்டிருக்கேன். ஒருப்படுதல் அப்படிதான் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பிறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், பிறந்தால் திரும்பவும் இறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதுதான் நான் செய்துட்டுருக்கிறேன். அதனால் அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டானே. இப்படிப்பட்ட ஒருவனுக்கு பெருமான் திருவருள் செய்ய முடியுமா? செய்திருக்கிறானே, அது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா அப்படின்ட்டு பெருமான் தனக்கு திருவருள் செய்த பெருமை மிகுதியை வியந்து பாடுகின்ற பகுதியாக இருக்கிறது. பொத்தை ஊன் சுவர். இந்த உடம்பு பொள்ளல் யாக்கை. பொள்ளல்னா உள்துளை உடையதுன்னு அர்த்தம். பொத்தை ஊன் சுவர். பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய. அசும்பு என்று நீர் கசிகுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அசும்புதல் அப்படின்ட்டு. அதாவது ஒரு புது பானை, அதில் தண்ணி நிறச்சி வச்சுக்கணும். தண்ணி நிறச்சி வச்சா பானையில் தண்ணி வெளியே வருமா? வராது. அந்த புது பானையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே துளி துளியாக. அதுக்கு தான் அசும்புதல் அப்படின்ட்டு. அசும்பு ஊறுதல். வாய்க்கால் போகுது, கரை போட்டிருப்போம், கரையை கடந்து தண்ணி வெளியே வராது, கரைக்கு அகப்பட்டு தான் போகும். ஆனால் அந்த கரைக்கு இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நச நசன்னு ஈரம். இதை மாதிரி ஒரு இடத்துக்கு அசும்பு அப்படின்னு, அசும்பொழுகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை. இதனை என்பது இத்தைன்னு வருது. இது ஐ அன்சாரியை போட்டு இதனைன்னு சொல்லணும். அன்சாரியை போடாவிட்டா இத்தை அப்படின்னு வரும். இதை அதைன்னு சொல்றது சுவையா இருக்காது. அதனால இதனை அதனை சாரியே எதுக்கும் சொற்சுவைக்காக வர்றது தான். இத்தை மெய்யென கருதி நின்று இடற்கடல் சுழித்தலைப்படுவேனை. இடராகிய கடலிலே எழுகின்ற சுழியினுடைய இடத்திலே அகப்பட்டு கொண்டு, சுழித்தலை தலைனா இடம், படுவேன் அகப்படுவேன். இடத்தலை சுழித்தலைப்படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி அத்தன். பார்த்துக்கொள்ளுங்க, சிவபெருமானுடைய சோதிமயமாக இருக்கின்ற தன்மைக்கு ஓமை சொல்ல முடியுமா? ஓமை சொல்ல முடியாது. அப்போ அது ஒப்பில்லாதது.
சரி, நமக்கு தெரிஞ்ச வரணும் ஒரு ஓமை சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு ஓமையாக சொல்லி பார்க்குறாரு. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரி, ஒன்று ஒன்றா கழிட்டு போகிறார். அப்போ என்ன, முத்தின் சோதி ஓமை சரியாக வரல, மாமணியின் சோதி ஓமை சரியாக வரல, மாணிக்கத்தின் சோதி ஓமை சரியாக வரல, வைரத்தின் சோதி ஓமை சரியாக வரல, பவளத்தின் சோதி சரியாக வரல. இதுதான் ஓமனில் இறத்தல். ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். நீக்கி முன் எனை தன்னொடு நிலாவகை புறம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியென சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகளறுத்து எழுதரு சுடற்சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டான். இந்த பாட்டுல பெருமான் ஆன்மாவுக்காக தொடக்கத்திலிருந்து என்னென்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத முழுசா சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு சைவ சித்தாந்தமே இதுக்குள்ளால் இருக்குது. சைவ சித்தாந்தம் உள்ளால் இருக்குன்னு சொல்றதை விட பெருமான் ஆன்மாவுக்கு எந்த வகையிலே உபகாரம் செய்கிறார் என்ற விஷயம் இந்த பாட்டுல விரிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல என்னை தன்னொடு நிலாவகை நீக்கி, என்னை தன்னொடு நிலாவகை நீக்கி, நிலாவகை நில்லாவகை, என்னை நீக்கி அப்படின்னு அர்த்தம். எவ்வாறு நீக்கி? தன்னொடு நில்லாவகை நீக்கி ஒரு விஷயம். ரெண்டாவது புறம்பையில் புகை பெய்யுது. புறம்பைனா குடிசை, இங்க உடம்பை குறிக்கிறது, உடம்புல கூட்டினோம். மூணாவது நோக்கி. நாலாவது நுண்ணிய நொடியன சொல் செய்து. 5 நுகமின்றி விழாக்கைத்து. இந்த 5வது நுகமின்றி விழாக்கைத்து என்பதை புறம்பையில் புகப்பெய்து அது பின்னால வச்சுக்கணும். நுகமின்றி விழாக்கைத்து. அப்புறம் நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து. அடுத்து தூக்கி. அதுக்கடுத்தாப்புல முன் செய்த பொய்யற துகள் அறுத்து. அதுக்கடுத்தாப்புல எழுதரு சுடற்சோதி. இவ்வளவு வேலை செய்திருக்கிறாருங்க. இப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது ஒரு ஆன்மாவை பற்றி? ஆன்மா எப்படி முக்தி அடைகிறது? ஆன்மா முதல்ல எங்க இருந்துன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்மா முதல்ல ஆணவத்தோடு கடந்தது. ஆணவத்தோடு கடந்த பொழுதும் சிவபெருமான் அங்கதான் இருந்தார், அந்த ஆன்மாவோட கூட தான் இருந்தார். நாம நினைக்கலாம் ஆணவத்தில் நாம கிடக்கிற பொழுது சிவபெருமான் அங்கதானே இருந்தாரு, அப்படியே தூக்கி தன்னுடைய திருவடியில வச்சிட்டு இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டார். அதான் முதல்ல செய்து. அப்ப என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஆணவத்தில் கிடக்கிற பொழுது ஆன்மா தன்னுடன் தான் கிடந்தது என்று சொன்னாலும் அது தன்னுடனே இல்லாமல் வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணார்? சகல நிலை கொண்டு வர்றார். அதான் புறம்பையில் புகை பெய்து. புறம்பையில் புகை சகலை கொண்டு வந்த பிறகு சகல நிலையில பிறப்பு இறப்புகளில் மாறி மாறி கொடுத்து இன்பத் துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்க செய்து அதன் பொருட்டு நல்வினை தீவினைகளை செய்ய வைத்து எவ்வளவு பண்ணான். அதுதான் விழாக்கைத்து. விழாக்கைத்துனா உழவு ஓட்டுறதுன்னு அர்த்தம். ஆச்சா? அப்படி ஓட்டுகிற பொழுதே நோக்கி எவ்வளவு பக்குவம் வந்திருக்குது, எவ்வளவு பக்குவம் வந்திருக்குது பார்த்துட்டே இருக்கு. நல்ல பக்குவம் வந்த பொழுது, பக்குவம்னா என்னன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணுமே, உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மைக்கு பக்குவம். இந்த பக்குவம் தன்னோட நிலாவகை நீக்கி அங்கிருந்தே ஆரம்பிக்குது. அதனால பெருமான் ஆன்மாவை பக்குவப்படுத்துவது எங்கே தொடங்குகிறது அப்படின்னு கேட்டா, ஆணவ மலத்தில் கிடக்கிற காலத்திலேயே தொடங்கி விடுகிறது.
ஆணவ மலத்தில் கிடக்கிற காலத்தில் எப்படி தொடங்குகிறது அப்படிங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவ மலத்தில் ஆன்மா கிடக்கிற பொழுது அது எப்படி கிடக்கிறதுன்னு சொன்னால், எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில கிடக்கிறது. அந்த அளவுக்கு ஆணவம் வலிமையாக ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆணவம் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஆன்மாவோடு கூடவே இருக்கிற சிவம் தன்னுடைய அருட்கண்ணினாலே அந்த ஆன்மாவை நோக்குகிறது. இதுதானுங்க முதல்ல நிகழக்கூடிய பக்குவம். அப்படி நோக்குகிற பொழுது அந்த ஆன்மாவினிடத்தில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுது. அதை எதையாவது கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுது. இதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா மாபாடியில். அதான் முதல்ல பக்குவம் வர்ற இடம். அந்த நிலை வந்த உடனே பெருமான் என்ன பண்றார், மாயாகாரியமாகிய உடம்புகளை கொடுத்தார். உடம்புகளை கொடுத்து கன்மத்தை செய்ய வைத்து கன்மத்தை அனுபவிக்கிட்டு இளைப்படைகிற காலத்தில் தோல தேகத்தை நீக்கி ஓய்வு கொடுத்து மீண்டும் மிச்சம் இருக்கிற கன்மத்தை அனுபவிக்க வேணும்ங்கிறக்கா புதுசாக உடம்பு கொடுத்து இப்படி உழவு ஓட்டுறார். மறித்து மறித்து உழவு ஓட்டி கொண்டிருக்கிறார். அப்படி ஓட்டுகிற பொழுதே இந்த பிறப்பில் இவனுக்கு எவ்வளோ பக்குவம் வந்தது, இந்த பிறப்பில் இவனுக்கு எவ்வளோ பக்குவம் வந்தது அப்படின்னுட்டு அவரும் கணக்கு போடுறார். தன்னுடைய அதிகாரிகளையும் வச்சு கணக்கு போட வைக்கிறார். அதில் ஒரு அதிகாரி தான் யமன். போற்றி பகவடியில் பாடி இருக்குதுங்க அப்படின்னு இந்த உடம்ப, இந்த உயிரை தோல உடம்பில் நீக்கி யமதூதர்கள் யம முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். யமன் பார்த்தானா, இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை, அடாப்பா இத்தனை தரம் பிறந்து இறந்து இங்கே வந்து வந்து போயிட்டு இருக்கிறியே, பிறவாத தன்மை பெறுவது இந்த பிறப்பிலையும் உனக்கு கிடைக்கல, இந்த பிறப்பில் கிடைச்சிடும்னு நினச்சிட்டு இருந்தேனே. அவனு கணக்கு போட்டு இருக்கிறான். இவனுக்கு எந்த பிறப்பில் பக்குவம் வரும், எத்தனாவது பிறப்பில் பக்குவம் வரும் கணக்கு போட்டே இருக்கிறான். ஆனால் இவனுக்கு வரவே மாட்டேங்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை அப்படின்னு சொல்லி சரி வந்துட்டான், என்ன பண்ணுறது, அவன் என்ன செய்தானோ அந்த கணக்கை பார்த்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு தூதுவர்கிட்ட சொல்லி விட்டுருவான். யமன் பிடிங்க முன்னால் நிற்பான், ஆன்மாவை கொண்டு நிற்பான். பக்கத்தில் மற்ற காவலர்கள் ஏவலர்கள் எல்லாம் நின்றுப்பாங்க. அந்த ஆன்மாவை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு வருத்தம். போன தடவை வந்துட்டு போனேன், அடுத்தாவில் வரமாட்டேன்னு நினச்சேன், பக்குவம் பெற்றுடுவேன்னு நினச்சேன், இப்பவும் வந்துட்டியே வருத்தப்படுவான். அப்புறம் தான் அவர் செய்திக்கு தக்க செயலுறுத்துது. ரொம்ப அழகாக பாடிக்கிறார். போற்றிப்பவருடைய தினம் ஒரு தரம் பாராயணமாக பண்ணணுங்க. பாராயணமாக பண்ணால் சைவ சித்தாந்தம் அத்துப்படி ஆயிடுங்க. போற்றிப்பவருடைய தினம் ஒரு தரம் பாராயணமாக பண்ணணும். ரொம்ப சுருக்கம், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி நோக்குது. நோக்கி பக்குவம் வந்த பிறகு நுண்ணிய நொடியன சொல் செய்யும். நொடி என்பதுக்கும் சொல் என்று ஒரு பொருள் உண்டு. சொல்லுதலாகிய சாஸ்திரங்களால உணர்த்தி, அப்புறம் நுண்மையாக உணர்த்தி, அப்ப நுண்ணிய சொல் செய்து நொடியன சொல் செய்யும். அப்ப அபரஞானத்தையும் உபதேச ஞானத்தையும் சாஸ்திரங்களை வைத்து அதுக்கு அறநூல் உணர்த்துகின்ற ஆசிரியர் இருப்பார்கள், அவர்களை கொண்டு சொல்லிக் கொடுப்பான். ஞான நூல் உணர்த்துகிற ஆசிரியர் இருப்பார்கள், அவர்களை கிரியா மார்க்கத்தை பயிற்சி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பார்கள், அவர்களை கொண்டு வந்து கிரியா மார்க்கத்தை பயிற்சி பண்ணி கொடுப்பான். யோக நெறியில் நிற்பிக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பார்கள், அவர்களை கொண்டு வந்து யோக மார்க்கத்தை நிற்க செய்து பயிற்சி பண்ணி கொடுப்பான். அப்போ நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து தூக்கி, அப்பதான் இவ்வளவு நாள் அது கீழே கிடந்தது, அதை மேலே கொண்டு வரும் தூக்கி. இன்னொன்று சீர்தூக்கி பார்த்து, அப்படியே அர்த்தம். தூக்குதல் என்பதுக்கு சீர்தூக்குதல்னு ஒரு பொருள் உண்டு. தூக்கி மேலே எடுக்கும். கொடுநரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயன் ஐயாரும் நடித்தலம் அப்படின்னு சொல்லி திருவுள் சக்தியாகிய கையினாலே கீழே கிடக்கிற ஆன்மாவை மேலே தூக்கி வைக்கிறது. தீட்சைக்கு அதுதான் அர்த்தம். தீட்சைக்குல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, ரொம்ப கீழே கிடக்கிற ஆன்மாவை, கீழே கிடப்பதற்கு ஏதுவாகிய கண்மங்களை எல்லாம் எந்தெந்த அத்துவாவில் என்னென்ன இருக்குதுன்னு பரிசோதித்து அதையெல்லாம் மந்திரங்களினாலே நிவர்த்தி செய்து கொண்டு போய் மேலே வைக்கிறது. அதை
தீட்சை என்பது சிவசக்தி கிரியாசக்தியினுடைய பரவுதல், வியாபாரம் சொல்லுவாங்க. கிரியாசக்தியினுடைய பரவுதல் தான் தீட்சை அப்படின்னு சொல்றாங்க. அதுல சக்தியினுடைய மேல்நிலை இருக்கும், சமனை உண்மனைன்னு நாம் அந்த இதுல படிக்கிறோம் இல்லையா, அதான் திருவருள் சக்தியினுடைய மேல்நிலை. உண்மனா சக்தி தான் கடைசி. அப்ப கீழே கிடக்கிற ஆன்மாவை உண்மனை வரையிலும் கொண்டு போவாங்க. இதுக்கு தான் தீட்சை பண்ணுகிற ஆசிரியனுக்கு பிராசாதம் தெரிஞ்சிருக்க வேணும். பிராசாதம் தெரிஞ்சிருக்கிற ஆசிரியன் மூலாதாரத்தில் கிடக்கின்ற ஆன்மாவை குண்டலினி சக்தியோடு கூட்டி பிரணவத்தோடு கூட்டி மேலே கொண்டு போய் துவாதசாந்தத்துக்கு பக்கத்தில் உண்மனையில் கொண்டு வந்து நிறுத்துவான். உண்மனையில் கொண்டு வந்து நிறுத்தினா அது சிவபரம்பொருளை அடைந்து அனுபவிப்பு தகுதியுடையதாக ஆகும். இப்படி செய்வதற்கு தான் தூக்குதல் அப்படின்னு. அது நரகக்குழியிலே விழும்படியாய் நல்வினை தீவிரங்களை கிடக்கின்ற எண்ணெய் அதிலே கிடவாமல் மேலே எடுத்து ஊருடைய திருவருளில் எடுத்து அப்படி சொல்லி ஒரு காட்டு. சரி, தூக்கி முன் செய்த பொய் அற துகளறுத்து, முன் செய்த பொய் அற, இந்த ஆன்மாவுக்கு முன்னே அவன் தானே படைத்து கொடுத்தான். முன் செய்த பொய், முன்னே உன்னாலே செய்து கொடுக்கப்பட்ட காரியப்படுத்தி கொடுக்கப்பட்ட பொய், பொய்யாகிய இந்த உடம்பு என்றது மாயாமலத்தை குறித்தது. அற நீக்குதலினாலே எழுதரு சுடற்சோதி, உள்ளே எழுகின்ற சுடற்சோதி. அப்போ நம்ம ஆன்ம அறிவினுள்ளே சிவம் சுடற்சோதியாக எழுகிறது என்று சொன்னால், எழுவதற்கு முன்னதாக ஆன்மாவுக்கு கேவலத்தில் இருந்து பெருமான் என்னென்ன செய்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத வரிசையா சொல்லியிருக்கிறாங்க. ஏறக்குறைய இது மாணிக்கவாசகருடைய அனுபவம். மாணிக்கவாசகருக்கு முன்னை தன்னோடு நிலாவகை செய்தது தெரியாது, குரம்பையில் புகை பெய்தது தெரியாது. ஆனா நுண்ணிய நொடி என சொல் செய்த பொழுது முன்னே என்ன நடந்தது, மத்தியில என்ன நடந்து கொண்டிருந்தது, இப்போ என்ன நடக்குது, இனிமே என்ன நடக்க போகும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இது மாணிக்கவாசகருடைய சொந்த அனுபவம். மாணிக்கவாசகருக்கு பெருமான் தீட்சை செய்ததனால் உண்டாகிய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு பாட்டை எடுத்து சொல்லி, இது தீட்சையினால் அவருக்கு உண்டான அனுபவம். அதை சொல்றாரு. சுடற்சோதி ஆக்கி, சுடற்சோதி என்னுள்ளே எழுகின்ற சுடற்சோதி, அந்த சோதியோடு என்னையும் ஆக்கினான். அப்ப என்னையும் சோதி உடையவனாக ஆக்கினான். அந்த சோதியோடு என்னுடைய சோதி, அதாவது சிவ சிற்சக்தியில் ஆன்ம சிற்சக்தி கலக்குமாறு செய்து விட்டான். அப்படி இருக்கின்ற அவன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டானே. திருவாசகத்தில் இந்த பகுதியில் அதிசயப்பத்தில் இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல்.